கவலையும் அன்பும் எங்களிடத்திலே உருவாக வேண்டும். ஏழைகள், அனாதைகள், பட்டினியோடு 365 நாளும் வாழுகின்ற மனிதர்களை பற்றி நாங்கள் சிந்திப்பதற்கு பசியோடும் தாகத்தோடும் இருக்கின்ற நேரங்கள் எங்களுக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது. அந்த விதமாக கருணை, இரக்கம் எங்களிடத்திலே உருவாக வேண்டும் என்று இந்த ரமலான் எதிர்பார்க்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லாம் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு விடயத்தை இந்த ரமலான் எதிர்பார்க்கிறது. சதகா, ஜகாத். நான் உழைக்கின்ற பணம் என்னுடைய பாக்கெட்டுக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் மட்டுமல்ல, அது ஏழைக்கும் அனாதைக்கும் வறியவர்களுக்கும் போய் சேர வேண்டும். கஷ்டப்பட்டமையினால் வாடுகின்ற, இஃப்தார் செய்ய முடியாத, சஹர் செய்ய முடியாத, பெருநாளுக்கு ஆடை வாங்க முடியாத, அன்றாடம் தனது சுமைகளை சுமக்க முடியாத எத்தனையோ நூற்றுக்கணக்கான மனிதர்கள் சமூகத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய கருணையும் அன்பும் சதகாவை, பொருளாதாரத்தை கொடுப்பதற்கு தூண்ட வேண்டும். பொருளாதார ரீதியான ஒரு பங்களிப்பை செய்வதற்கு இந்த ரமலான் எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் வந்த புயல் காற்றை விட வேகமாக தான தர்மங்களை செய்கின்ற மனிதனாக இருந்திருக்கிறார்கள். அப்படின்னா என்ன விளங்குதல்? அவர்கள் கொடுக்கின்ற அந்த சதக்கா தான தர்மங்கள் கூடாக வறுமையும் ஏழ்மையும் இயலாத தன்மையும் பொருளாதார நெருக்கடியும் அடித்து செல்லப்படுகின்ற அளவுக்கு அந்த சதக்கா மிக பலமானதாக இருந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று இந்த நேரத்தில் அதனை அடைய வேண்டிய இன்னொரு முக்கியமான விடயம், கடைசி பத்திலே இருக்கிறோம் என்ற வகையில் இன்னொரு முக்கியமான விடயம் இருக்கிறது. அதுதான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைவது. 1000 மாதங்களை விட மிகச் சிறந்த ஒரு இரவு இருக்கிறது. நாங்கள் ஒரு சில இரவுகளை கடத்தி இருக்கிறோம். அந்த நாட்களில் அந்த லைலத்துல் கத்ர் சில நேரம் எங்களை விட்டு மறைந்திருக்கிறதோ தெரியவில்லை. ஆனால் ஆதரவு வைத்தவர்களாக இருக்கின்ற இந்த இரவுகளை நாங்கள் உயிர்ப்பிப்போம். சஹருடைய வேளையிலே, தஹஜ்ஜத்திலே, இஸ்திக்ஃபாரிலே, குர்ஆன் ஓதுவதிலே என்று எங்களது நன்மைகளை கொஞ்சம் அதிகப்படுத்திக் கொள்வோம். 83 வருட காலம் இபாதத் செய்த நன்மையை அல்லாஹ் ஒரு இரவிலே தருகிறான். அவ்வளவு பெரும் பார்ப்போம் இந்த நேரத்தில் கதிரிலே இருக்கிறது. அந்த நாளை தூக்கத்திலே கழித்து விடாமல் உயிர்ப்பிக்கின்ற மனிதர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அந்த லைலத்துல் கத்ரை ஆதரவு வைத்து வாழ்கின்ற மனிதர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இப்படி இந்த ரமலான் எங்களிடம் இன்னும் ஒரு விடயத்தை எதிர்பார்க்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லாம் அடியார்களே, கடைசியாக விடயத்தை சொல்லி நிறைவு கொண்டு வருகிறேன். இது எல்லா வழிகளுக்கூடாகவும் இன்னும் ஒரு விடயம் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுதான் அல்லாஹ்வை நெருங்குவது. இந்த அவ்வளவு வேலையை நாங்கள் ஏன் செய்யணும்? இந்த எல்லா வழிகளாலையும் அல்லாஹ்வை நாங்கள் நெருங்க வேண்டும். அவனுடைய திருப்பொருத்தத்தை நாங்கள் பெற வேண்டும். அவன் விரும்புகின்ற, அவனது உள்ளத்திலே இடம் பிடிக்கின்ற ஒரு மனிதனாக நான் மாற வேண்டும். அதற்கு எனது பகல் பொழுது நோன்புகள், இரவு பொழுது வணக்கங்கள், என்னுடைய குர்ஆன் ஓதல்கள், என்னுடைய திக்ர், என்னுடைய இஸ்திக்ஃபார், என்னுடைய தௌபா அத்தனையும் அல்லாஹ்வை நெருங்குவதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும். என்னுடைய பக்கத்திலே ₹1 கொடுத்தாலும் அது அல்லாஹ்வை நெருங்குவதற்காக நான் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா ஹதீஸ் குத்ஸிலே ஒரு செய்தி சொல்கிறார். ஒரு அடியான் என்னை நெருங்குவதற்காக வேண்டி ஒரு அடி என்னை நோக்கி வந்தால் நான் அவரை நோக்கி ஒரு முழம் செல்வேன். அவன் என்னை நோக்கி ஒரு முழம் வந்தால் நான் அவனை நோக்கி ஒரு சான் செல்வேன். அவன் என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் அவனை நோக்கி ஓடி செல்வேன். அல்லாஹ் எங்களை நெருங்குவதற்கு எல்லா நிமிடங்களும் தயாராக இருக்கிறான். நான் அல்லாஹ்வை நெருங்குவதற்கான நேரம் எப்படி இருக்கிறது, முயற்சி எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்திலே ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே நாம் எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு செய்திதான். ஒரு மனிதர் மலையடி வாரத்திலே, சுஜூதிலே, தொழுகையிலே, இபாதத்திலே என்று இருக்கிறார். பகல் நேரங்களிலே சிறிய முயற்சிகள் செய்து தனது உணவுகளை நிறைவேற்றிக் கொள்வார், உணவு தேவையை. இரவு நேரங்களிலே மலையடி வாரத்திலே வந்து இருந்து விடுவார்.
ஒரு மனிதர் போய் கேட்கிறார், 700 வருடம் ஆளுகின்ற நீங்கள் ஒரு வீடு கட்டிக்கொள்ளாமல், ஒரு ஏற்பாடு செய்து கொள்ளாமல், இப்படி பகல் நேரங்களை சாதாரணமாக கழித்துவிட்டு மலையடி வாரத்திலே தங்கி இருக்கிறீர்களே, என்ன கதை என்று கேட்கிறார். அவர் சொல்கிறார், 700 வருடங்கள் தான் எனக்குரிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் அல்லாஹ்வை நெருங்குவதற்காக நான் நேரங்களை செலவிட வேண்டும். ஏனைய விடயங்களில் நேரம் செலவிடுவதற்கு எனக்கு காலம் போதாமல் இருக்கிறது. அவர் சொன்னார், பின்னால் ஒரு சமூகம் இருக்கிறது. அந்த சமூகம் 700 வருடங்கள் வாழாது. 100 வருடங்கள் வாழ்வதே மிகவும் கஷ்டமான ஒரு விடயம். ஆனாலும் அவர்கள் உலக விவகாரங்களிலே செலவழிக்கின்ற காலங்கள் அல்லாஹ்வை நெருங்குவதிலே செலவழிக்கின்ற காலத்தை விட அதிகமாக இருக்கிறது. அப்போது அந்த மனிதர் சொன்னார், அப்படி ஒரு நிலை எனக்கு வந்தால் ஒரு சுஜூதிலேயே நான் அந்த காலத்தை கழித்து விடுவேன். அன்புக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையின் யதார்த்தத்தை இந்த செய்தி சொல்கிறது. நிரந்தரமில்லாத, எப்போ வேண்டுமானாலும் அல்லாஹ்வுடைய அழைப்பு வரையிலுமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த வாழ்க்கையின் கூடாக உலகத்தையும் நாங்கள் அடைய வேண்டும். அதே போன்று மறுமையையும் இலக்கு வைத்து நாங்கள் அடைய வேண்டும். உலக மறுமையில் எங்களிடத்தில் ஒரு சமநிலை காணப்பட வேண்டும். உலகம் என்றால் நிறைந்து போகின்ற மனிதர்களாக, மறுமை என்றால் புறக்கணிக்கின்ற மனிதர்களாக நாங்கள் இருந்துவிடக் கூடாது. மறுமையை முன்னிலைப்படுத்தி உலகத்தை பயனுக்காக வைத்துக் கொள்கின்ற புத்திசாலி மனிதர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதற்கு இந்த ரமலான் எங்களிடத்திலே மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது. ரமலானுடைய முதலாவது நோன்பு என்று சொன்னோம், 10 என்று சொன்னோம், 20 என்று சொன்னோம். இன்னும் ஒரு சில தினங்களில் ஈதுல் ஃபித்ருடைய தினம் வந்துவிடும் என்று சொல்கிறோம். எவ்வளவு வேகமாக இந்த அல்லாஹ்வுடைய வாய்ப்புகள் எங்களை விட்டு சென்று கொண்டிருக்கிறது. புத்திசாலித்தனமான மனிதன் என்னுடைய ஒவ்வொரு செகண்டையும், ஒவ்வொரு நிமிடத்தையும், ஒவ்வொரு மணி நேரத்தையும், ஒவ்வொரு நாளையும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக் கொள்ள நாம் முயற்சிக்க வேண்டும். அதற்காக இந்த ஞாபகம் முறையை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு, இந்த நேரம் துஆவுக்குரிய நேரம். இன்னும் 2-3 நிமிடங்கள் இருக்கிறது. எங்களது நல்வாழ்வுக்காக, எங்களது குடும்பத்தின் நல்வாழ்வுக்காக, எங்களது சமூகத்தின் மேம்பாட்டுக்காக, அதே போன்று எங்களது ஈமானிய உறவுகள் பலஸ்தீனிலும் காசாவிலும் அடிபட்டு சிதறி போயிருக்கிறது. அவர்களுக்கு இருப்பதற்கு ஊடு கிடையாது, உடுத்துவதற்கு உடை கிடையாது, உண்ணுவதற்கு உணவு கிடையாது. எத்தனையோ பல நாட்கள் பட்டினியை வாழுகின்ற அந்த ஈமானிய உறவுகளுக்காக என்றெல்லாம் பல்வேறுபட்ட தேவைகள் இருக்கிறது துவா கேட்பதற்கு. அந்த துவாவிலே ஈடுபடுமாறு அன்போடு உங்களை வேண்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. هيا على الصلاة. هيا على الصلاة.
على الفلاح هيا على الفلاح الله أكبر الله أكبر لا